இந்தியாவில் பல சமயவாதிகள் தோன்றி இந்தியர்களை வேத மதத்துக்கு திரும்ப சொன்ன காலம். அதே காலகட்டத்தில் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் என மதங்களுக்கும் சாதிகளுக்கும் சாட்டையடி கொடுக்க ஒரு சமத்துவவாதி தென்னிந்தியாவிலே தோன்றினார். இந்திய மொழிகளின் தந்தை தமிழ் என சொன்ன தமிழறிஞர் 2 நூற்றாண்டுகள் கடந்தும் இன்னும் பேசுபொருளாய் இருக்கிறாரே. யார் இந்த வள்ளலார்? வள்ளலாருக்கு சாயம் பூச நினைப்பவர்களே, உங்களுக்கு அது ஒருபோதும் சாத்தியப்படாது. காரணம், உங்கள் கைகளில் இருப்பது நிறம் அல்ல, கரை. வள்ளலார் அணிந்திருப்பது வெள்ளுடை அல்ல, அது வெற்றியின் அடையாளம். பசி எனும் நெருப்பை இணைக்க வடலூரிலே வள்ளலார் இயற்றிய நெருப்பானது இன்று வரை எரிந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமா, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என அண்ணா சொன்னதும், கர்ம வீரர் மதிய உணவாய் அறிந்ததும், புரட்சி தலைவருக்கு சத்துணவாய் தெரிந்ததும், இன்றைய முதல்வருக்கு காலை உணவாய் காட்சி தருவதும் பசித்தோர் முகத்தை பார்த்திராதே எனும் வள்ளலாரின் வரிகள் தானே. துன்புற்ற உயிர்களை கண்ட போதெல்லாம் கண்களில் நீர் கசிந்த ஆன்மநேயவாதி வள்ளலார். சத்திய ஞான சபையை நிறுவி அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்கி அழகு பார்த்தார். பகுத்தறிவின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார். சமூக சீர்திருத்தத்தின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார்.